இந்தியாவோட முக்கிய தொழில்துறை மையமான சென்னை உள்ளிட்ட இடங்களை அக்லி சிஸ்டர் சிட்டிஸ், அதாவது அழகற்ற சகோதரி நகரங்கள் அப்படின்னு அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கு. அமெரிக்கா எதுக்காக நம்ம ஊரை பார்த்து இவ்வளவு தரக்குறைவான வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அழகற்ற சகோதரி நகரங்கள் அப்படின்னு அமெரிக்கா ஏன் சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய அதே பொருட்களை, குறிப்பாக பம்புகள் மற்றும் கம்ப்ரஸர்களை இந்தியாவுடைய புனே, குஜராத், சென்னை நகரங்களும் தயாரிக்குது. அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டியா இந்த இந்திய நகரங்கள் செயல்படுறதால அமெரிக்கா இந்த நகரங்களை தன்னுடைய தொழில்துறைக்கு போட்டி நகரங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்படி குறிப்பிடுது. அமெரிக்கா இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில பெரிய வர்த்தக போர் நடக்கிறது நமக்கு தெரியும். சீன பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவிலான வரிகளை விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை சமாளிக்கிறதுக்கு சீனா என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய பொருட்களை நேரடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பாம வரி கம்மியாக இருக்கக்கூடிய வேற சில நாடுகளுக்கு அனுப்புது. அந்த நாடுகளில் சின்ன சின்னதாக லேசான மாற்றங்கள் அந்த பொருட்களில் செஞ்சு, இல்லைன்னா பேக்கிங் மட்டும் பண்ணி அது அப்படியே அந்த நாட்டு பொருள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுது. சீனாவுடைய பொருள் அப்படின்னு இல்லாமல் எந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த நாட்டுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சீன பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அதிக வரியை தவிர்க்கிறதுக்காக குறைந்த வரி கொண்ட நாடுகளை பயன்படுத்தி பொருட்களை அனுப்புறதை தான் அமெரிக்கா கிரேட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுது. பெரும் சரக்கு இடமாற்ற மோசடி அப்படின்னு அர்த்தம். அமெரிக்கா இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்தியாவை வரிசை 1 அப்படிங்கிற நாடுகளுடைய பட்டியலில் அமெரிக்கா வச்சிருக்கு. இந்தியாவோட சேர்த்து கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், இஸ்ரேல், ஜப்பான், மெக்சிகோ, தென்கொரியா, தைவான் ஆகிய நாடுகளும் இந்த பட்டியலில் இருக்குது. உண்மையாகவே இந்தியா மேலே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியா நேரடியாக வரி ஏய்ப்பு எதுவும் செய்யுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டலை. இந்தியா கிட்ட மிகப்பெரிய உற்பத்தி துறை இருக்கு. அதே சமயம் சீனாவோட அதிக வர்த்தக தொடர்பும் இருக்கு. அதனால சீன பொருட்கள் இந்தியா வழியா அமெரிக்காவுக்கு போக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அமெரிக்கா சந்தேகப்படுது. 2025 மெக்சிகோ, இந்தியா, வியட்நாம் ஆகிய நாடுகள் வழியா சுமார் $67 பில்லியன் மதிப்புள்ள, அதாவது 6,29,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சீன பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள தவறான வழியில வந்திருக்கலாம் அப்படின்னு அமெரிக்க வர்த்தகத்துறை கணிச்சிருக்கு. இதனால அமெரிக்க அரசுக்கு 2,67,000 கோடி ரூபாய் வரி வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒரு இந்திய நிறுவனம் சீனால இருந்து மோட்டார், எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா இரும்பு ஆகிய பொருட்களை வாங்கி இந்தியாவில் முழுமையாக ஒரு பொருளாக தயாரித்து அமெரிக்காவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது முற்றிலும் சட்டப்பூர்வமானது. அமெரிக்காவோட பிரச்சனை என்ன அப்படின்னா, சீன பாகங்களை வாங்கி இந்தியாவில் பெரிய அளவில் மாற்றங்கள் செஞ்சு புதிய பொருளாக மாற்றுறது ஓகே. ஆனால் சீனாவில் முழுமையாக உருவான பொருளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சும்மா லேபிள் மட்டும் ஒட்டி மேட் இன் இந்தியா அப்படின்னு அனுப்புனா அது சட்டவிரோதம் அப்படிங்கிறாங்க. இதை தடுக்க அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டிடெக்டிவ் பார்டர் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறாங்க. இந்த ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கப்பல் எந்த வழியில் வருது, பொருளை அனுப்பக்கூடிய நிறுவனத்துடைய உண்மையான உரிமையாளர் யார், அந்த இந்திய தொழிற்சாலைக்கு இவ்வளவு பெரிய அளவிலான பொருட்களை தயாரிக்கக்கூடிய சக்தி, அதாவது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உண்மையிலே இருக்கா, இதையெல்லாம் இந்த ஏஐ ஆராய்ச்சி போலி ஏற்றுமதியாளர்களை கண்டுபிடிக்கும். அமெரிக்க அரசாங்கத்துடைய கணிப்புப்படி இந்த போலி வழி ஏற்றுமதியால் வருடத்துக்கு 28,92,000 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படுறதா சொல்லப்படுது. இதனால் அமெரிக்காவில் சுமார் 4.5 லட்சம் பேரோட வேலைவாய்ப்பு பறிபோக வாய்ப்பு இருக்கிறதாவும் அமெரிக்கா கவலைப்படுது. இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியா இப்போ சீனாவுக்கு மாற்றா உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற முயற்சி செஞ்சுட்டு வருது. ஆனால் நம்ம நாட்டு தொழிற்சாலைகள் பலதும் கூட இன்னமும் சீன பாகங்களை நம்பித்தான் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய உதிரி பாகங்களை நம்பித்தான் இருக்கும். இனிமே அமெரிக்காவுக்கு பொருள் அனுப்பும்போது அந்த பொருளுடைய ஒவ்வொரு பாகமும் எங்க வாங்கப்பட்டது, இந்தியாவில் எவ்வளவு வேலை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான முழு ஆதாரத்தையும் அமெரிக்க சுங்கத்துறை கிட்ட காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இந்தியா உண்மையான உற்பத்தி மையமாக மாறுதா,
இல்ல சீன பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைய ஒரு பாலமா பயன்படுதா அப்படிங்கிறத அமெரிக்கா உன்னிப்பா கவனிக்க தொடங்கியிருக்காங்க. சென்னை போன்ற நம்மளோட பெருமைக்குரிய இடங்களை அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையில அழகற்ற நகரங்கள் அப்படின்னு குறிப்பிடும்போது அது நமக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அமெரிக்கா அப்படி சொல்றதை தவிர்த்திருக்கலாம், கட்டாயம் தவிர்த்திருக்கணும். அமெரிக்க அரசுக்கு தன்னுடைய நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை விளக்கறதுக்கு சர்வதேச அளவுல பயன்படுத்த எத்தனையோ நாகரிகமான வார்த்தைகள் இருக்கு. வர்த்தக போட்டியாளர்கள் அப்படின்னு கூட அதுக்கு பதிலாக சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அக்லி அப்படிங்கிற எதிர்மறை வார்த்தையை பயன்படுத்தினது அமெரிக்க வர்த்தகத்துறையுடைய ஒரு அலட்சியமான அப்புறம் நாகரிகமற்ற வார்த்தை பயன்பாட்டை தான் காட்டுது. சகோதரி நகரங்கள், சிஸ்டர் சிட்டிஸ் அப்படிங்கிறது உலகளவில் இரு நாடுகளுடைய நகரங்களுக்கு இடையில கலாச்சாரம், நட்பு, வர்த்தகத்தை வளர்க்க பயன்படக்கூடிய ஒரு நேர்மறையான அழகான சொல் சிஸ்டர் சிட்டிஸ் அப்படிங்கிறது. அதற்கு எதிர் சொல்லா அக்லி சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது சென்னை போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தென்னாசியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாரம்பரியமிக்க ஒரு நகரத்தை கொச்சைப்படுத்துறது மாதிரி. அமெரிக்காவுடைய டெட்ராய்ட் நகரம் மோட்டார் வாகன உற்பத்திக்கு பேர் போனது மாதிரி இந்தியாவுடைய வாகன தயாரிப்பு அப்புறம் உதிரி பாகங்கள் துறையில சென்னை முக்கிய மையமா விளங்குறதால தான் ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சென்னை அழைக்கப்படுது. சென்னை வெறும் தொழில் நகரம் மட்டும் கிடையாது, அது கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் அப்புறம் உழைப்புடைய அடையாளம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அமெரிக்கா பயன்படுத்தின வார்த்தை தவறானது அப்படின்னாலும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம உத்து பார்த்தா அதுல ஒரு பெருமையும் ஒளிஞ்சிருக்கு. அமெரிக்கா சென்னையை அக்லி அப்படின்னு சொன்னது சென்னையோட தோற்றத்தை பார்த்து கிடையாது, சென்னையோட தொழில் வளர்ச்சியை பார்த்து ஒரு பயந்து அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அமெரிக்காவுடைய சின்சினாட்டி, டேட்டா நகரங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு சென்னை சவாலா விளங்குறதால தான் அமெரிக்க அரசாங்கமே இறங்கி வந்து அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு சென்னையுடைய உற்பத்தி திறன் உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்க பொருளாதாரத்தையே அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு சென்னை இன்னைக்கு ஒரு வல்லமை மிக்க தொழில் மையமா வளர்ந்து நிற்குது அப்படிங்கிற உண்மையை அமெரிக்காவே ஒத்துக்கிட்டதால தான் கூட இப்படி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.